നമസ്കാരം സുഹൃത്തുക്കളെ, എല്ലാ தமிழ் மக்களுக்கும் இந்த பணிவார்ந்த நன்றி. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நான் இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு விஷயம்னு வச்சா, அதாவது இன்றைக்கி பூரா நல்லவங்க ரொம்ப கம்மி. பூரா ஏமாத்து, பிடிச்சி வெறி, கொள்ளைக்காரன், இந்த மாதிரி ஆளுக தான் இருக்காங்க. நிறைய பேர் அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காகத்தான் நான் அந்த வீடியோ எல்லாம் பண்ணுறேன். தயவு செஞ்சு என்கிட்டலாம் இந்த வசியத்தாய்த்து, இந்த மற்றுள்ள இந்த செய்வன கீவன அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா நான் நல்லது மாத்திரம்தான் செய்கிறவன். என்கிட்ட ரொம்ப பேர் இந்த மாதிரி உள்ள ஆளுங்க இப்போ எனக்கு இப்போ நம்ம நான் நல்ல எண்ணத்தில், அதாவது உங்களுக்கு நீங்கள் உண்மையாக சத்தியசந்தமாக வாழ்கிறீங்க, உங்களை அடுத்தவன் கெடுக்கிறேன் அப்படிங்கிறது மாத்திரம்தான், அந்த மாதிரி உள்ள ஆளுகளுக்கு மாத்திரம்தான் நான் இந்த தாயத்து கொடுக்குறேன். உங்களுக்கு புரியுதா? இதை எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. தாயத்து அதாவது மாந்திரிய தாயத்து அப்படின்னு சொல்லி நம்ம இதில் எழுதி கொடுத்துருப்போம். அதை படித்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கெட்டவங்கெல்லாம் எந்த ஏறி என்கிட்ட மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த வசிய தாயத்து வேணும், அப்படி தாயத்து வேணும், இப்படி தாயத்து வேணும். அடுத்தவனுக்கு இவங்களுக்கு வேண்டி ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறாங்க. யதார்த்தம் நான் கொடுக்கக்கூடிய தாயத்து, நான் இவ்வளவு அதாவது அவன் நல்ல நேர்மையாக தங்குறவங்க யாரும் இல்லை. இப்போ நேர்மையாக வாழ்கிறவங்களுக்கு கஷ்டம் வந்தால் அவங்கள கஷ்டத்தை மாற்றுறதுக்காக, அதாவது அடுத்தவன் இந்த மாதிரி இந்த இங்கெல்லாம் கேட்குறாங்கல்ல, இந்த செய்வனேன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, இந்த மாதிரி அடுத்தவனுக்கு செய்வனை வச்சு இந்த மாதிரி செய்வனை நீங்கள் நல்லா உண்மையாக வாழ்கிறீங்க, சத்தியசந்தமாக வாழ்கிறீங்க, யாருக்கும் செய்வனை வைக்காமல் வாழ்ந்தீங்கன்னா உங்களை இந்த நல்லா வாழ்கிறவங்களை கெடுக்கிறதுக்கு தான் இவங்க இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஆளுகளுக்கு மாத்திரம்தான் நான் நல்லவங்களுக்கு மாத்திரம் சத்தியசந்தமாக வாழ்ந்துருக்காங்க, அவங்களுக்கு இப்போ என்ன இந்த மாதிரி தொந்தரவு துயரம் வருதுன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் இந்த தாயத்து கொடுக்குறேன் ஒழிஞ்சு. இதில் நம்ம இந்த இப்படி போட்டதுனால இந்த மாந்திரிய தாயத்துன்னு சொல்லி போட்டோடனே வரவங்க பூரா இந்த அவனுக்கு என்னமோ நான் வசிய தாயத்து வேணுமா, அந்த தாயத்து வேணுமா, அந்த தாயத்து வேதனை வேணுங்கிறான், நான் மாறணும் வேணுங்கிறாங்க. காலையில் இவன் போட்டு பேர் இந்த மாறணும்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மாறணுங்கிறது அடுத்தவனை கொள்வது. இந்த மாதிரியெல்லாம் செய்வனை செஞ்சு கொள்றதவங்கெல்லாம் இருக்காங்க. இவருக்கு ஒருத்தன் கேட்குறான் பாரு, எம்பிட்டு பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் என் லிஸ்ட்டில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறவங்க இன்னும் 90% 99% இந்த மாதிரி உள்ள இவங்க தான் கேட்குறாங்க. கெடுதல் பண்ணுறவங்க மாத்திரம் தான் கேட்குறாங்க. நல்லவங்க 1-2 பேர் தான் வர்றாங்க. ஆமாம், 1-2 பேர் வாங்குவாங்க நல்லவங்க. ஏன்னா அவன் கஷ்டப்படுறேன், அவன் யாருக்கும் நான் முதல்ல சொல்லிடுவேன், ஐயா நான் அந்த வாட்ஸ்அப்பை போடையிலே என் அபிப்பிராயம் எல்லாம் சொல்லிடுவேன் நான் கரெக்டாக. ஏன்னா அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணி வாழக்கூடாது. அப்படி இருந்து நீ நல்ல வழியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க, உண்மையாக வாழ்கிற, உழைச்சி வாழ்கிற, ஒன்றே கெடுக்கிறாங்கன்னா அது தப்பு. உங்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் படித்த ஒரு தருமம். அந்த மாதிரி தான், அதுக்கு வேண்டி மாத்திரம்தான் நான் கொடுக்குற தாயத்து செல்லும் ஒழிஞ்சு இந்த மாதிரி இந்த வசியம் கிசியம் அந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு ஏன்னா நான் மனசு ரொம்ப வேதனை வருது. இதெல்லாம் இவங்க கேட்குறவங்களை பார்த்து அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளையால் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாப்புல. ஏன்னா புருஷன் போயிட்டானா இப்போ என்னது அவனுக்கு டெய்லி 10,000 ரூபா சம்பாதிக்கிறானா, ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறானா. உங்களுக்கு புரியுதா? அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறானா, அவன் பிள்ளைய பார்க்க மாட்டேங்கிறானா, பாக்கி உள்ளவர்களுக்கு கொடுத்துட்றேன். அதனால் எனக்கு வசியத்தை எனக்கு அவனை படித்து தர்றேன். என்னத்துக்கு தரணும்? தேவைன்னா நீ உண்மையாக வாழ்ந்துருந்தீங்கன்னா
அதாவது சாதாரண வாழ்கிறவங்க உண்மையாக வாழ்ந்தாங்கன்னா அவன் சம்பாதிக்கிறது 2 பேருக்கும் தானே. அவன் சம்பாதிக்கிறது உங்களுக்கு தானே. ஆ ஒரு ஒரு காரியம் சொல்கிறேன். பொம்பளை ஆளுக தான் ரொம்ப இந்த காசுக்கு வேண்டி ஆசைப்படுறீங்க. அப்படி ஆசைப்படாதீங்க அடுத்தவங்க பொருளுக்கு. ஏன்னா நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு தான் வாழணும். ஒரு குடும்பத்தில போனோம்னா இந்த ஆம்பளை ஆளுகளோட அடுத்தவள சொத்துக்காக அவிங்க கேட்க மாட்டேங்கிறாய்ங்க. அடுத்தவங்கள மயக்கிறதுக்காக கேட்குறாய்ங்க. அவிங்களெல்லாம் நான் விரட்டி விட்டுருவேன். உங்களுக்கு புரியுதா? ஆம்பளைகளெல்லாம் சும்மா அடுத்து மயக்கி எப்படியாவது ஏமாத்தி பண்ண அவன் அவன் அவிங்க இதுக்கு இது மாரி தான் கேட்குறாய்ங்க. ஆனால் பொம்பளை ஆளுகள் அப்படி இல்ல. பொம்பளை ஆளுகன்னா அவன்கிட்ட சொத்து இருக்குது. அந்த சொத்த பிடுங்கணும். கைவசம் கொடுக்கணும். உங்களுக்கு புரியுதா? அவன்கிட்ட சொத்து திங்கணுமா, ஆனால் அவனை வேண்டாமா. அப்படியெல்லாம் கைவசம் கொடுக்கணுமா. இப்படி அப்போ இதுக்கும் செய்கிறவங்க இருக்காங்க இல்லை. பூரா இப்போ இந்த டிவியை திறந்துட்டா கைவசம் கத்திரிக்காய்ன்னு சொல்லி போடுறவங்க தான் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வீடுகள்லாம் இப்படி வராளுங்க. அட ஏன்டா இப்படி ஏன் இப்படி பண்ணுறீங்க? சொத்து அடுத்தவன் சொத்தை பார்த்துக்கிட்டு நீ எனக்கு கைவசம் கொடுக்குற? சொத்து திங்கிறதுக்காக கைவசம் கொடுத்து அவனை மயக்கி அந்த சொத்தை பிடுங்கிறதுக்காக பார்க்குறாங்க. ரொம்ப தப்பு இதெல்லாம். என்ன நீங்கள் வாழ்ந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த பூமிக்கு பாரமாகிட்டு வாழணும் இப்படி ஆளுகளெல்லாம். அதனால் தயவு செஞ்சு என்கிட்ட வந்து என்ன கிட்ட கேட்குறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த கெடுதலுக்கு பண்ணுறதுக்கு உள்ள வேலைகளெல்லாம் எங்ககிட்ட கேட்காதீங்க. நான் கெடுதல் பண்ணுறவன் இல்லை. ஒரு குடும்பத்துக்கும் கெடுதலுக்கு பண்ண மாட்டேன். நான் கொடுக்குற தாயத்தை அவனுக்குத்தேன். நான் வந்து இப்போ ஒரு தாயத்து கொடுக்குறேன்னா அந்த ஒரு ஆளுக்குத்தேன். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 பேரும் அந்த தாயத்தை கட்டிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு வேணும்னா வாங்கி கட்டணும். ஏன்னா அவங்கவங்க இதுக்கு தான் அவங்கவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான். அவங்கவங்க சுயரசை. ஆனால் அவங்கவங்களுக்கு ஏதோ வீட்டுக்கு வாசப்படி மாதிரி தான் நான் கொடுக்குற தாயத்து. ஒரு வீட்டுக்கு கதவை திறந்து விட்டு போனால் எல்லாவனும் ஏறி வருவேன். நமக்கு கெட்டவனும் வருவேன், நல்லவனும் வருவேன். அப்போ அதை மாற்றுறதுக்காகத்தான் கதவை அடைச்சிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு பாதுகாப்புக்கு நம்ம கெட்ட சக்தியில் நம்மளை வந்து பாதிக்காத இருக்க வேண்டி அவங்க உடம்புக்கு பாதுகாப்புக்காகத்தான் மாத்திரம்தான் நான் கொடுக்குறேன். ஒழிஞ்சு அடுத்தவங்களுக்கு ஒன்றும் நான் கொடுக்க மாட்டேன். புரியுதா? அதுவும் இந்த கொடுக்குற தாயத்தும் அதாவது நீங்கள் இதை வாங்கி போட்டுக்கிட்டு அடுத்தவனுக்கு நீங்கள் துரோகம் செஞ்சீங்கன்னா இந்த தாயத்துக்கு பவர் போயிடும். அது நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கி போடுறதுக்கு நீங்கள் மாத்திரம் வாங்கி போட்டுக்கிறீங்க. அடுத்தவனுக்கு என்ன சிலவங்க இந்த கெடுதல் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க, அவங்க உடம்புக்கு இப்போ என்ன ஒன்றும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தாயத்து வாங்குவாங்க. என்ன அடுத்தவனுக்கு கெடுதல் செய்வாங்க. அப்படி ஆளுக்கு இந்த தாயத்துக்கு பவரே வேலையே செய்யாது. நான் கொடுக்குற தாயத்து வேலை செய்யாது. ஏன்னா நான் இங்கே வந்து வாக்கு வாங்கி சொத்தியம் வாங்கி அந்த நான் மந்திரம்லாம் கரெக்டாக சொல்லித்தேன் நான் கொடுக்குறேன். நான் கொஞ்சம் கொடுக்குற மந்திரம் என்னது, அதாவது நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்லபடியாக நீங்கள் சத்தியசந்தமாக வாழ்ந்துட்டு உங்களுக்கு கெடுக்கிறாங்க, அடுத்தவங்க கெடுக்கிறாங்க, நான் மாத்திரந்தேன் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு மாத்திரந்தேன் நான். இதெல்லாம் கூடுதல் ஒரு 10% ஆட்கார் தான், 110% ஆட்கார் தான் இருப்பாங்க. அப்படி ஆளுகளை மாத்திரம் பாருங்கள். அப்படி ஆளுகளுக்கு மாத்திரம் நீங்கள் என்கிட்ட வந்து வாங்குங்க. ஆனால் வேறு இந்த மாதிரி எல்லாம் கேட்காதீங்க. என்கிட்ட இந்த வசிய தாயத்து, அந்த தாயத்து, இந்த தாயத்து, இந்த புருஷன் போயிட்டேன், பெண்டாட்டி போயிட்டா அப்படிங்கிற இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அதெல்லாம் உங்கள் பிரச்சனைகள். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அவங்க ஒழுங்காக வாழ்ந்துருவாங்க. பொம்பளையாக இருந்து நல்லா இருந்தால் ஆம்பளை இருக்க வேண்டிய நேரத்தில் இருப்பேன். அதே மாதிரி ஆம்பளையால் நல்லா இருந்தேன்னா பொம்பளை இருக்க வேண்டிய இழப்பு இருப்பாளுங்க. இது பூரா இப்போ என்ன சொத்துக்கு அடுத்தவன் சொத்துக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக இந்த மாதிரி என்ன செய்வேன், இந்த மாதிரிலாம் செய்யலாமா? இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன நியாயம் இருக்குது? ஒரு நியாயமும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள்லாம் இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க என்கிட்ட. தயவு செஞ்சு ஏங்கிட்ட இந்த மாதிரி கேட்காதீங்க. எனக்கு வகுத்தறிச்சலாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்படி தானே. இந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி இப்போ மெசேஜ் போடும்போது வாசிக்கும்போது தானே எனக்கு வகுத்தறிச்சல் வருது. ஏன்னா அவ்வளவு ரொம்ப மோசமாக இருக்காங்க. அவன் அடுத்தவனுக்கு ஏன் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்து நீ நல்லா இருந்து இப்போ நான் அடுத்தவன் உன்னை கெடுத்தான்னா அந்த மாதிரி அப்படி உள்ளவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த தாயத்தை நான் கொடுக்குறேன். இல்லாத அடுத்தவனுக்கு வேண்டி இப்போ என்ன அவன் வசியப்படுவேன், இல்லை நான் இங்கே வியாபாரம் கொட்டிக்கிட்டு வரணும், அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். அப்படி இளையெல்லாம் இல்லை. உனக்கு நல்லா இருந்தால் நீ நல்ல பொருள் கொடுக்குற, நான் நல்லா இருந்தேன் நியாயமாயிட்டு வியாபாரம் பண்ணினேன்னா உனக்கிட்ட ஆள் வந்துடுவாங்க.
அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா இருக்கிறவங்கள கெடுக்கும். இதை வியாபாரம் பண்ணி இந்த வியாபாரம் பண்ணுறவங்களன்னு இவன் இப்போ நீங்கள் வந்து அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணலைன்னா நீங்கள் வந்து அடுத்தவன் துரோகம் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து வாங்கலாம், பிரச்சனை இல்லை. புரியுது? நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்தவன் போகாமையால் உங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் வியாபாரம் போகாமல் அவங்க செய்வனை வச்சுருக்காங்க. அந்த செய்வனை இந்த மாதிரி உள்ளது உங்களுக்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு மாத்திரம் உங்கள் உடம்புக்குத்தான் நாங்கள் வந்து தாய்த்து தருவேன்னுச்சு. இந்த வியாபாரம் நடக்கிறது, அந்த இது செய்கிறது, இந்த இது செய்கிறதுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். அடுத்தவனை ஆகர்ஷித்து அடுத்தவன் சொத்தை பிடுங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். எந்த இதுவும் கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் இந்த தாயத்து வாங்க வர்றவங்கள நல்லா பார்த்துக்குங்க. நான் போட்டிருக்க தாயத்து, நான் வந்து கொடுக்குற தாயத்துன்னா நல்லதுக்குத்தான் தாயத்து கொடுப்பேன் ஒழிஞ்சு எந்த கெடுதலும் அடுத்தவனை எந்த விதத்திலும் கெடுதல் பண்ணுற தாயத்தை நான் கொடுக்க மாட்டேன். அதாவது நான் கொடுக்குற தாயத்து உங்கள் உடம்புக்கு, அதாவது வீட்டுக்கு வாசப்படி மாதிரி. உங்களுக்கு புரியுதா? ஒரு வீட்டுக்கு வாசப்படி எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு சுயரட்சைங்கிறது இந்த பெந்தனம், அதாவது இந்த மாதிரி கெட்ட சக்தியில் நம்ம உடம்புக்குள்ளே போதாத இருக்கிறதுக்காக நம்ம ஒரு தாயத்தை அவசியம் உண்டு. அது நாங்கள் பாரம்பரியமாக கொடுத்து வர்றோம். எங்கே இந்த காலத்தில் முதல்ல தாத்தா பாட்டியம்மா காலத்தில் முதல்ல கொடுத்து வராங்க. புரியுதா? அப்போ அந்த விதி பிரகாரம் நாங்கள் கொடுக்குறோம். அது நான் இதெல்லாம் கொடுக்குறது மெயினாகிட்டு நாங்கள் கொடுக்குறது என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு இது சின்ன பிள்ளைகளுக்கு தோசைக்கயிறுன்னு சொல்லி தான் நாங்கள் கொடுக்குறோம். அது இப்போவும் தோசைக்கயிறு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த தோஷங்கள் ஒன்றும் இந்த பேய் பிசாசு அண்டாமல் இருக்கிறதுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பேய் பிசாசு அண்டாமல் இருக்கிறதுக்கு தோசைக்கயிறு கொடுப்பேன். தோசைக்கயிறு வாங்கி கொண்டே கட்டலாம் பிள்ளைகளுக்கெல்லாம், நல்லது. ஏன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா பிள்ளைய ஒன்றும் யாருக்கு அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ண போவதில்லை. 12 வயசு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு தான் இந்த நூல் இந்த கயிறு மந்திரிச்சு கொடுக்குறது. அந்த இது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது நம்ம உணவாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லை. அது அந்த மாதிரி இந்த தோசைக்கயிறுங்கிறது அதான் நான் கொடுக்குறது. அதே மாதிரி தான் பெரிய ஆளுகளுக்கு தாயிட்டு கொடுக்குறேன். அதாவது 12 வயசுக்கு மேலே வந்துருச்சுன்னா தோசை கயிறு கட்டினா ஏற்காது. பிள்ளைகளுக்கு தான் இந்த தோசை கயிறு கட்டினா ஏற்கும். 12 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுன்னா அவங்களுக்கு தோசை கயிறு கட்டினா போதும். தோசை கயிறு மந்திரிச்சு கொடுக்குறதுக்கு நான் அதுக்கெல்லாம் காசு பேசியெல்லாம் வாங்க மாட்டோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இஷ்டம் உள்ளது கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு தோசை கயிறு வேணும்னா சின்ன பிள்ளைகளுக்கு, அதாவது உங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைய இருந்துச்சுன்னா அதுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து தோசை கயிறு வாங்கிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. தோசை கயிறுனா கயிறு நான் மந்திரிச்சு கொடுப்பேன். புரியுதா? பெரியவங்களுக்கு தான் இந்த 12 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் இந்த தாயத்து. அது இந்த தோஷங்கள் அவங்கள பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தான். அல்லாத வேறு எந்த விஷயத்துக்கும் கிடைக்காது. நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் தர மாட்டோம், தரவும் மாட்டோம். அந்த மாதிரி உள்ளது வேலை செய்யவும் மாட்டாது. அடுத்தவனை கெடுக்கிறதுக்காக இந்த தாயத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் மாத்திரம் நல்லா இருக்கணும், அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யாருக்குமே இந்த தாயத்தை உதவாது. புரியுதா? நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அடுத்தவங்களால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப தோஷமாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை பாதிக்காமல் இருக்க, அடுத்தவன் செய்கிறத அவன் செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு போயிட்டாங்க, அவன் செய்கிறத அந்த தேவன் பண்ணுவாங்க. இந்த கெடுதல் பண்ணுறவங்க யாரும் நல்லா இருக்க போகிறதில்ல. அது நல்லதும் செய்ய மாட்டாங்க. கெடுதல் பண்ணினவனா திருத்த முடியாது. உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து நல்லவங்களத்தையும் திருத்த முடியும் ஒழிஞ்சு கெடுதல் பண்ணுறவங்கள ஒரு காரணம் வச்சாலும் திருத்த முடியாது. கெடுதல் பண்ணவன் அவன் சாவறதை வரை கெடுதல் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள திருத்த முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா அவங்களிலேருந்து நம்ம செய்ய வேண்டியது நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நமக்கு தோஷம் இல்லாமல் நம்ம அவங்க செய்கிற கெடுதல் நம்மளை வந்து நம்மளை ஏற்காமல் இருக்கிறதுக்கு மாத்திரம்தான் நம்ம இந்த தாயத்து கொடுக்குறோம் ஒழிஞ்சு. அதாவது கெடுதல் பண்ணுறவன் சும்மா பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவனை திருத்தவே முடியாது. நீங்கள்லாம் நினைப்பிய கெடுதல் பண்ணவனை என்னம்மா திருத்தி போடலாம், அவனை திருத்தவெல்லாம் முடியாது. அவன் பூரா அவன் சாகிறது வரை கெடுதல் தான் பண்ணி அணிஞ்சு நல்லது செய்ய மாட்டேன், யாருக்குமே நல்லது செய்ய மாட்டாங்க. அந்த கெடுதல் பண்ணுறவங்கள நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது.
அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தான் இந்த தாயத்து. அதாவது அவங்க கெடுதல் பண்ணுறாங்க, நம்மளை திருப்பி செய்கிறதில்ல. நீங்கள் வந்து திருப்பி செய்யாதவங்க இப்போ என்ன நியாயமாக வாழ்கிறீங்க. உங்களுக்கு கெடுதல் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு மாத்திரமே இந்த தாயத்தை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகள் என்ன வரைஞ்சோன்னா இப்போ என்ன தோசைக்கயிறுன்னு சொல்லி கொடுக்குறது. அதாவது 12 வயசுக்கு கீழே உள்ள நூல் கட்டி 28 நாளையில் பிறந்து 28 நாளுக்கு பின்னாடி 12 வயசுக்குள்ள பிள்ளைகளுக்கு தோசைக்கயிறு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். தோசைக்கயிறு நல்ல ரீதியில் தோசைக்கயிறு கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் பார்த்து தோசைக்கயிறு வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கயிறு போயிட்டு வாங்கி போட்டுட்டிங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அதான். ஆனால் தோசைக்கயிறு 6 மாதம்தான் பிள்ளைகளுக்கு அந்த இது இருக்குது. தாயத்து மாதிரி இல்லை. தாயத்து வந்து நீங்கள் கெடுதல் பண்ணாத வரை அந்த தாயத்துக்கு பவர் இருக்கும். நான் தோசைக்கயிறு 6 மாதம்தான் அதுக்கு பவர். ஏன்னா அந்த மாதிரி தோசைக்கயிறு வாங்கணும்னா நீங்கள் வாங்க. நான் இப்போ என்ன வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமையும் இப்போ என்ன 8 மணி முதல்ல 10 மணி வரை உங்களுக்கு வந்து இது கொடுப்போம். முதல்ல 9 மணி வரை இருந்தேன். இப்போ ஏன்னா சில ஆளுகளுக்கு வண்டி கிண்டி வர்றதுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் 10 மணி வரை ஆக்கிட்டேன். 8 மணி முதல்ல 10 மணி வரை வெள்ளிக்கிழமை மாத்திரம், வேற ஒரு நாளையில் வந்துடாதீங்க, கிடைக்காது. அப்போ நான் வந்து இந்த 8 மணி முதல்ல 10 மணி வரை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தோசைக்கயிறு பிள்ளைகளுக்கு தோசைக்கயிறு இப்போ என்ன வேணும்னா வந்து வாங்கிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கெல்லாம் நாங்கள் ரேட்டு சொல்லி காசு வாங்க மாட்டோம். நீங்கள் உங்களால் கையில் கிடச்சது எவ்வளவோ அதில் இப்போ என்ன தட்சணை வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம். புரியுதா? தட்சணை வைக்கணும். காணிக்கை இல்லை, தட்சணை. காணிக்கை வேறு, தட்சணை வேறு, ரெண்டும் ரெண்டாகும். காணிக்கைன்னு நினச்சிடாதீங்க. காணிக்கை போடுறதுன்னா கோயிலுக்கு காணிக்கை போடுறது. தட்சணைங்கிறது நாங்கள் எடுப்போம். புரியுதா? அப்போ தட்சணை வேறு, காணிக்கை வேறு. அப்போ தட்சணை வச்சுட்டு நீங்கள் எது கொண்டு போயிடலாம். இப்போ நான் அந்த கயிறு வாங்கிக்கலாம். புரியுதா? அப்போ அது இப்போ நாங்கள் இவ்வளோதான் வேணும்னு தோசைக்கயிறு செவிச்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் கேட்டு வாங்கிக்கிறது இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு தோசைக்கயிறு யாருக்கெல்லாம் தோசைக்கயிறு வேணுமோ தைரியமாக வாங்க. நான் தோசைக்கயிறு மந்திரிச்சு தரேன். தோசைக்கயிறு மந்திரிக்கிறது தான் நம்ம இது. நான் வந்து அதுதான் மெயினாகிட்டு செய்வேன் சின்ன பிள்ளைகளுக்கு. ஏன்னா சின்ன பிள்ளைய யாருக்கும் துரோகம் பண்ண போகாது. அதுகளுக்கு ஒன்று வேறு ஒன்றும் பாதிக்கக்கூடாது. காற்று கருப்பு வந்து பாதிக்கக்கூடாது. காற்று கருப்பு வராமல் இருக்கிறதுக்கு தான் சின்ன பிள்ளைகளை காற்று கருப்பு அடித்து இப்போ நான் வந்து நான் ஒன்று சளியப்படுத்தாத இருக்கிறதுக்காக மாத்திரம்தான் நாங்கள் வந்து தோசைக்கயிறுங்கிறது கொடுக்குறோம். அதனால் தோசைக்கயிறு வாங்குறவங்கள எல்லோரும் வாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி முதல் 10 மணி வரை இருப்பேன். புரியுதா? முதல்ல 9 மணி வரை தான் இருப்பேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பேர் இந்த ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் வர்றாங்க. சென்னையிலேருந்து அப்படி இங்கேருந்து தான் வர்றாங்க. அப்படி உள்ள ஆளுகளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. 8 மணிக்குள்ளே வர முடியல, இப்போ 9 மணிக்குள்ளே வர முடியல. அவங்கெல்லாம் வண்டி வச்சு வர்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகி போகுது. அதனால் 10 மணி வரை நான் போட்டாச்சு. 10 மணி வரை தான் நான் வந்து கொடுப்பேன். அதுக்கு மேலே லேட் பண்ணாதீங்க. லேட் பண்ணினா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நான் வந்து இது வந்து நான் ஒரு சேவனமாக செஞ்சு வர்றது தான். நாங்கள் காசுக்கோ சம்பாத்தியத்துக்கோ இப்படி வேறு ஒன்று நினச்சிக்கிட்டு இந்த இது செய்கிறதில்ல. உங்களுக்கு புரியுதா? எங்கெல்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி நான் வந்து வாழ்கிறதுன்னா நம்ம இந்த பூமியில் மனுஷனாகி பிறந்து வந்தால், நம்மளும் மனுஷனாகிட்டு பிறந்து வந்து வாழ்கிறோம்னா நமக்கு நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் சம்பாரிச்சிட்டு பத்தாது. அப்படி போட்டுறாங்க மாத்திரம் அந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். புரியுதா? அதாவது மற்றவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். இந்த மாதிரி உதவிகளை எனக்கு செய்ய முடியும். அப்போ இதுன்னா சின்ன பிள்ளைகளுக்கு இது கொடுக்குறது தாயத்து. நான் கொடுக்குற தாயத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிலர் இந்த மாதிரி கெட்ட தாயத்து இதுக்கெல்லாம் தாயத்து கேட்குறீங்களா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. கெட்ட விஷயத்துக்கெல்லாம் தாயத்து கிடையாது. ஏன்னா வசியம் கிசியம் மாரணம் பேதனம் இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். ஒரு காரணவசாலும் அந்த மாதிரி கேஸுகளை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அது கேட்டிங்க தான் எனக்கு கோபம் வந்துடும். எனக்கு அவ்வளோ ஏன்னா வகுத்தறிச்சல் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு பார்க்குறேன் இல்லாதேன். அப்போ வகுத்தறிச்சல் வருமா வராதான்? ஏன் அவன் வாழ்க்கை அவன் வாழ்ந்தா பார்த்ததா? அவன் சொந்தமாயிட்டு வாழுங்க. உங்கள் கஷ்டத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி இது ஒரு பரிகாரம் தான் இதெல்லாம். உங்களுக்கு புரியுதா? அந்த பரிகாரம் பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணி வாங்கிக்கலாம். அல்லது அடுத்தவனை கெடுக்கிறதுக்காக பரிகாரம் பண்ணுறதுக்கு வராதிங்க.
அந்த மாதிரி ஆளுங்க நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டில். ஏன்னா அவங்க குடியே கெடுக்கிறவங்க, அவங்க எல்லாம் கிரிமினல் பிடிச்சவங்க. தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. இங்கேயெல்லாம் அதுதான் மெயினாக செய்கிறாங்க. அப்படி கெடுதல் பண்ணுறவங்களுக்கு தான் இன்றைக்கி காலம். இப்போ நான் அதை செய்ய மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. புரியுதா? அதனால் நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து தாய்த்து வாங்குங்க. இல்லாமல் நீங்கள் புரியாமல் இதை புரிஞ்சுக்கிறாமல் நீங்கள் பாட்டுக்கு கண்டதை பேசிடாதீங்க. தயவு செஞ்சு கண்டதை கேட்காதீங்க. அந்த விஷயம் இந்த விஷயம். ஏன்னா ரொம்ப இது என்கிட்ட வர்ற இந்த வாட்ஸ்அப்பு நீங்கள் வாட்ஸ்அப்பை தான் போடணும். வாட்ஸ்அப்பு போட்டால் தான் நான் வந்து எடுப்பேன். வாட்ஸ்அப்பு போட்டால் தான் நான் வந்து நான் மறுபடி கொடுப்பேன். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். ஃபோன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நான் நம்பர் தர்றேன்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து என்னமாவது ஒரு இடத்துல வந்து வர்ற வழிக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி இடம் தெரியாமல் திருறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் திருப்பி, அதாவது நான் வந்து வாட்ஸ்அப்புன்னா எனக்கு இஷ்டம் உள்ளப்போ பார்த்தா போதும். அதாவது நான் ஃப்ரீயாக இருக்கப்போ பார்த்தா வாட்ஸ்அப்பை பார்த்தா அதுக்குள்ளே மறுபடியும் இருப்பேன். ஃபோன் பண்ணால் நான் நிறைய வேலையில் இருப்பேன். கண்டிப்பாக நான் ஒருபாடு ரொம்ப வேலையில் இருக்கிறவன், பல வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன். என்னை ஃபோன் பண்ணி கஷ்டப்படுத்தாதீங்க. வாட்ஸ்அப்பில் மாத்திரம் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக மெசேஜ் நான் ஒரு நாளைக்குள்ள, அதாவது போட்டு ஒரு நாளைக்குள்ள நான் திருப்பி எல்லாருக்குமே மறுபடியும் அனுப்பிடுவேன். ஒரு நாள் கழிகிறதுக்குள்ள நாங்கள் மறுபடியும் அனுப்பிடுவோம். அதாவது ஒரு நாள் கழிஞ்சிருச்சுன்னா ஒன்று கூட புதுசாக போட்டு விட்ருங்க. சிலப்போ அது கீழே எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். அப்போ நான் பார்க்குறதுல வந்து நான் ஒரு நாளைக்குள்ள, அதாவது நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னா அந்த நேரத்துலேயே நான் பார்த்து கரெக்டாக நீங்கள் போடுறதுக்கு மறுபடி போட்டு விட்ருவேன். சிலப்போ நான் ஆன்லைனில் இருந்தேன்னா அப்போவே நீங்கள் போடும்போதே நான் மறுபடியும் விட்டுருவேன். ஃபோன் மாத்திரம் பேசாதீங்க. ஃபோன் பேசுகிறதுக்கு கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த மெசேஜுக்கு நான் மறுபடி தந்துடுவேன். ஏன்னா அட்ரஸு மெசேஜ் வாட்ஸ்அப்புன்றது அட்ரஸை நான் திருப்பி அனுப்பிடுவேன்ல. நமக்கு இதில் இந்த இதில் நமக்கு அட்ரஸெல்லாம் அவ்வளோவா கொடுக்க முடியாதுல்ல. அப்போ அட்ரஸ் வேண்டி வரும் வர்றவங்களுக்கு. அப்போ அந்த அட்ரஸு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அட்ரஸை நான் பதிவு பண்ணி விட்ருவேன். உங்களுக்கு திருப்பி பண்ணி விட்ருவேன். இதுதான் இது. அல்லாமல் நான் சொல்கிறது நல்ல விஷயத்துக்கு மாத்திரந்தேன். அப்புறம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஆரையும் அடுத்தவனுக்கு எடுக்க போகாது. 12 வயசு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு தான் நான் வந்து இந்த தோசைக்கயிறு செஞ்சு கொடுப்பேன். நாங்கள் செவிச்சு கொடுப்போம். மந்திரிச்சு கொடுக்குறது, இந்த தோசைக்கயிறு மந்திரிச்சு கொடுக்குறதுனா சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரந்தேன். 12 வயசுக்கு கீழே அவங்களுக்கு தோசைக்கயிறு மந்திரிச்சு கொடுப்பேன். பெரியவங்களுக்கு தாயத்து தான் கொடுக்க முடியும். 12 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இந்த தோஷங்கள் பாதிக்காத இருக்கேன். அப்புறம் இந்த தாயத்து தான் கட்ட வேண்டி இருக்கும். புரியுதா? பெரியவங்களுக்குனா தாயத்து வாங்கிக்கோங்க. சின்ன பிள்ளைங்க, அதாவது பிறந்து நூல் 28 கட்டியாச்சுன்னா அப்புறம் இந்த இது கட்டலாம். 28 நாள் சென்றுச்சுன்னா நீங்கள் இந்த தோசைக்கயிறு கட்டலாம் பிள்ளைகளுக்கு. 12 வயசு வரை நான் வந்து மாற்றி கட்டிக்கணும். ஏன்னா இந்த தோசைக்கயிறுங்கிறது 6 மாதம் வரைத்தான் அதுக்கு வந்து பவர் இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு 6 மாதம் கழியுമ്പോൾ வந்து வாங்கி மாற்றிக்கிறங்க. இல்லைன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா, நீங்கள் இம்புட்டு தூரம் சிலப்போ ரொம்ப தூரத்துலலாம் வந்து வாங்காதீங்க. ஏன்னா பக்கத்தில் யாராவது தோசைக்கயிறு கொடுக்குறவங்க இருப்பாங்க பிள்ளைகளுக்கு. கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு தோசைக்கயிறு கொடுக்குறவங்க அங்கே பக்கத்தில் யாராவது இருக்காங்க. அந்த இடத்துல தேடி பாருங்கள். இல்லை கிடைக்கலைன்னா நீங்கள் வாங்க, பிரச்சனை இல்லை. எவ்வளோ தூரம் வந்தாலும் நான் வந்து இது பண்ணிடுவேன். நான் தோசைக்கயிறு தாங்க. தோசைக்கயிறு கரெக்டாக பிள்ளைகளுக்கு நான் வந்து மந்திரிச்சு கொடுத்துருவேன். அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து இவ்வளோதான் வேணும்னு சொல்லி நான் காசெல்லாம் பேசி வாங்குறதில்ல. பின்ன தோசைக்கயிறுக்கு நீங்கள் வந்து நான் இப்போ கையில் உள்ளதை வந்துட்டு தோசைக்கயிறு வாங்கிட்டு போகலாம். ஓகே. அதனால் சின்ன பிள்ளைகளெல்லாம் வாங்க, பரவாயில்ல. சின்ன பிள்ளைகளுக்கு தோசைக்கயிறு யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த காலத்தில் வாழ்கிறது, நல்லவங்களுக்கு வாழ்கிறது, கெட்டவங்க வாழ்கிறதுக்கு தான் இந்த காலம் சரியாக வருது. நல்லவங்க வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நல்லவங்க இருக்கிறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நல்லவங்களை காப்பாற்றுறது தான் நான் இருக்கேன். நல்லவங்களுக்கு நான் கஷ்டப்படக்கூடாது. அடுத்தவன் செய்வனையாளர் கஷ்டப்படக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? அதனால தான் நான் இந்த கயிறை அந்த தோசை கயிறாக இருந்தாலும்
இந்த தாய்த்தாக இருந்தாலும் கொடுப்பேன். அல்லாமல் வேறு எந்த அடுத்த நீங்கள் நான் கொடுக்குற இது அவங்களுக்கு தான் ஒரு வீட்டுக்கு வாசப்படி மாதிரி. புரியுதா? கதவை உடைச்சிட்டு போயிட்டாக்கா அப்புறம் நம்ம அனுவாதம் இல்லாமல் வேறு ஒருத்தர் ஏற மாட்டேன்ல. அதே மாதிரி தான் இந்த தாயத்தோட பவர். நம்ம உடம்புக்கு அடுத்தவன் என்ன கெட்ட சக்திகள் ஏவி விட்டாலும் நம்ம உடம்புல பாதிக்காமல் இருக்கணும்னா அந்த தாயத்தை போடலாம், பிரச்சனை இல்லை. அது நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து அடுத்தவனுக்கு கெடுதல் செய்கிறவங்க வந்து வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா இருக்கிறத இரட்டி அடிச்சிடும். ஆமாம், திருப்பி அடிச்சிடும். அதனால் இந்த அடுத்தவனுக்கு கெடுதல் செய்கிறவங்களாம் யாருமே வந்து வாங்கிடாதீங்க. அதாவது நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, நீங்கள் யாருக்கும் பொய் உரட்ட சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்கிறீங்க அப்படிங்கன்னா, நீங்கள் யாரையும் ஏமாற்ற நல்ல அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணாமல் வாழ்கிறீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு தேவை, உங்கள் உடம்புக்கு பாதுகாப்பு தேவை. அப்படி ஆளுகளுக்கு மாத்திரம்தான் நான் அந்த தாயத்து கொடுக்குறேன் அப்படின்னு. நான் வந்து இது வந்து என் காலத்தோடு அழிஞ்சு போகக்கூடாது, அதனால தான் நான் இந்த இது நான் கொடுக்குறேன். என் காலம் கழிஞ்சால் இதெல்லாம் போயிடும். காரணம் வச்சா அது இப்போ அடுத்து நம்ம பிங்காமியிலெல்லாம் யாரெல்லாம் இது மாதிரி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நாங்கள் மாத்திரம் அந்த அந்த ஒரு ஒரு இது நம்ம வந்து அந்த பாரம்பரியமாக செஞ்சு அந்த இது செஞ்சுருக்கனால நம்ம வந்து இதை செய்து கொடுக்குறோம். அதாவது மந்திரத்துக்கும் இந்த மூலிகைக்கும் சக்தி இருக்குது. அந்த மூலிகைக்கும் மந்திரத்துக்கு இருக்கிற சக்தியை வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி காப்பாற்ற முடியும், என்னால் காப்பாற்ற முடியும். ஏன்னா அடுத்தவன் உங்களை உங்களை இது செய்யாமல் காப்பாற்ற முடியும். இதுக்குத்தான் நான் வந்து இந்த தாயத்து கொடுக்குறேன். தயவு செஞ்சு எல்லோரும் இந்த மாதிரி தாயத்துகளை வாங்கி நீங்கள் பயப்படுங்க. நல்லவங்க மாத்திரம் வாங்க, கெடுதல் பண்ணுறவங்க வராதிங்க. கேட்டா? நன்றி, வணக்கம். இனி அடுத்த வீடியோவில் நமக்கு சந்திப்போம். ஓகே, நன்றி.